எம்ஜிஎம் குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை சாந்தோமில் உள்ள எம்ஜிஎம் நிறுவன இயக்குநர் நேசமணி முத்துவின் இல்லம் மற்றும் ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஎம் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்துள்ள நிலையில் அது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போதைய நிலவரம் என்ன? எவ்வளவு அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எதன் அடிப்படையில் இந்த ஆய்வு என்பது நடைபெறுகிறது? எம்ஜிஎம் நிறுவனத்துக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை மயிலாப்பூர் சாந்தோமில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநர் நேசமணி முத்துவுடைய இல்லத்திற்கு காலையில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அவருடைய இல்லத்தில் யாரும் இல்லாத காரணத்தினால் நேசமணி முத்து உட்பட அவருடைய உறவினர்கள் எல்லாம் வெளிநாடு சென்றிருப்பதால் அந்த வீட்டிற்கு வெளியிலேயே காரில் காத்திருக்கிறார்கள். அதே போல தலைமை அலுவலகத்தில் ஆக்சஸ் கார்டு இல்லாமல் அந்த கதவை திறக்க முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் இதுவரை வராத காரணத்தினால் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்த முடியாமல் காலை 7 மணி முதல் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். அதே ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு மென்பொருள் நிறுவன அலுவலகத்தில் காலை முதலே சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல சென்னை மயிலாப்பூர் சாந்தோமில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய ஏற்றுமதி குடோன் அலுவலகத்திலும் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஎம் நிறுவனம் என்பது மதுபானம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய தொழிற்சாலை விழுப்புரத்தில் இருக்கிறது. அங்கும் சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே போல நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வரி ஏய்ப்பு புகார் மட்டுமல்லாமல் ஏற்கனவே நேசமணி முத்துடைய சொத்துக்கள் எல்லாம் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. சுமார் 293 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருப்பதும் அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் வெளிநாடு முதலீடுகளில் நடந்திருப்பதாக ஒரு புகார் இருந்தது. அந்த புகாரை எடுத்துதான் ஏற்கனவே அமலாக்கத்துறை அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்கியுள்ளது. அதனுடைய வெளிப்பாடாக அதில் வரி ஏய்ப்பு நடந்திருக்கலாம் என்ற ஒரு புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாக முதற்கட்டமாக வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய தகவலாக உள்ளது. சென்னையை பொறுத்தளவு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம், அதே மென்பொருள் நிறுவனம், அதே போல சாந்தோமில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தமான இடம், வீடு உள்ளிட்ட அலுவலகங்கள் எல்லாம் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. விஷ்ணு, எம்ஜிஎம் குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். எதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது? எவ்வளவு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்கி கேட்டோம். நன்றி கோகுல், உங்களுடைய தகவல்களுக்கு.